Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு TS ஃபைல்ல இன்னொரு TS ஃபைல்ல இம்போர்ட் பண்ணி அது மூலமா டேட்டாவை பாஸ் பண்றது, அப்புறம் அந்த டேட்டாவை எப்படி லோக்கல் ஹோஸ்ட்ல ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்க போறோம். நீங்க போன வீடியோ பார்த்தாதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காம நீங்க என் போன வீடியோவை பாருங்க. நானும் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா? வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி போன வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிப்பா போன வீடியோவை போய் பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்ண டேட்டாவை வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு மற்ற கோடெல்லாம் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு TS ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த TS ஃபைலுக்கு பேர் data.ts அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதை சேவ் பண்ணதுக்கப்புறம் data.ts ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம index.tsல இன்டர்ஃபேஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண டேட்டா வரைக்கும் கட் பண்ண கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த டேட்டாவை இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம கீழே எக்ஸ்போர்ட்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம எதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோமோ அதை இங்கே கொடுத்தோம்னா அது எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். நம்ம இங்கேருந்து எதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னா கோடிங்ன்ற ஸ்டாட்டிக்கான டேட்டாவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். நான் அதை இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் index.tsன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே அந்த TS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. data.tsன்னு கொடுத்துக்கோங்க. அப்போதான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம data.tsலேருந்து எதை இம்போர்ட் பண்ணியிருக்கோம்னா கோடிங் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த data.tsன்ற ஃபைல்லேருந்து கோடிங்கை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த கோடிங்கை நம்ம index.tsல இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இம்போர்ட் பண்ண இந்த கோடை தூக்கி இங்கே கொடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் கோடிங்னு டைப் பண்ணீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த கோடிங்கை நம்ம ஒரு index.htmlன்ற ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அங்கே பாஸ் பண்ணாலும் அங்கேயும் இந்த டேட்டா பாஸ் ஆகும். நான் இப்போ index.htmlலாம் கிரியேட் பண்ணல. சும்மா லோக்கல் ஹோஸ்ட்ல எப்படி இம்போர்ட் பண்ணி டேட்டாவை ஷோ பண்றது மட்டும் காட்டுறேன். இப்போ நம்ம கோட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ரன் பண்ணலாம். ரன் ஆகி நமக்கு ஆப் ரன்னிங் வந்துச்சுன்னா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்பைல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணலாம். நமக்கு கம்பைல் ஆயிடுச்சு. ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே லோக்கல் ஹோஸ்ட் 3000க்கு என்ன ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன data.tsல இருக்கோ அந்த டேட்டா உங்களுக்கு அப்படியே index.tsக்கு இன்புட் ஆகி அந்த டேட்டா உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட்ல ஷோ ஆகுது. ஓகேங்களா? 1 Node, 2 Deno, 3 Angular, 4 React. அதே மாதிரி
இங்கேயும் நீங்கள் கொடுத்த டேட்டா இருக்கும் கண்டிப்பாக. அப்போது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு டிஎஸ் ஃபைலை இன்னொரு டிஎஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணலாம்.